தங்க பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் காதில் விழும் இந்த நொடி தெய்வம் உன் வீட்டின் வாசலில் நின்றிருக்கிறது. நீ கேட்காமலே, நீ சொல்லாமலே, நீ அழுத கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் எண்ணி வைத்த சக்தி இன்று உன் குடும்பத்தை நோக்கி ஒரு தீர்மானத்துடன் இறங்கியுள்ளது. இது சாதாரண நாள் இல்லை. இன்று காலையில் நீ எழுந்த அந்த நொடியிலிருந்து உன் வீட்டுக்குள் ஓர் அசைவில்லா அமைதி இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய மாற்றம் மறைந்திருக்கிறது. தெய்வம் சொல்கிறது, இனி இந்த குடும்பம் தாங்கிய சுமை போதும். தங்கமே, நீ பல இரவுகள் உன் குடும்பத்துக்காக உன் மனதை மடக்கிக் கொண்டு அழுதிருக்கிறாய். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் சிதறிய அந்த நாட்கள் தெய்வத்தின் கணக்கில் தவறாமல் பதிவாகி இருக்கின்றன. உன் அம்மாவின் கண்களில் மறைந்த கவலை, உன் அப்பாவின் பேசாத சுமை, உன் வீட்டில் பணம் பற்றிய பதற்றம், உறவுகளில் வந்த தூரம், இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன் நெஞ்சை நெருக்கியபோது கூட நீ யாரையும் குற்றம் சொல்லவில்லை. அந்த அமைதி தான் உன் பெரிய பூஜை. அந்த பொறுமை தான் இன்று நடக்கப்போகும் அதிசயத்தின் விதை. இன்று தெய்வம் உனக்கு ஒரு உறுதியை தருகிறது. இது கனவு அல்ல, இது கற்பனை அல்ல. இன்று முதல் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்த தடைகள் ஒன்றாக தளரத் தொடங்கும். நீ நினைத்த எப்போ என்ற கேள்விக்கு பதில் வந்துவிட்டது. நீ தள்ளி போட்ட சந்தோஷம், நீ மறைத்த ஆசைகள், நீ விட்டு கொடுத்த வாய்ப்புகள், இவையெல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் திரும்ப வர தயாராக இருக்கின்றன. உன் வீட்டில் இன்று ஒரு சிறிய செய்தி வரும். அது பெரியதாக தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் அது தான் தொடக்கம். தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், நான் என்ன விசேஷம் செய்தேன் என்று. ஆனால் தெய்வம் சொல்கிறது, நீ உடையாமல் இருந்தது போதும். உன் குடும்பத்துக்காக நீ எடுத்த பொறுப்பு, உன் வாயிலிருந்து வெளியே வராத கோபம், நீ சுமந்த அவமானம், நீ தாண்டிய பயம், இவையெல்லாம் இன்று பலனாக மாறுகிறது. உன் வீட்டில் பண விஷயத்தில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். கடன், தாமதம், பயம், இவைகள் தெய்வத்தின் பார்வையில் இன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்று உன் வீட்டில் யாரோ ஒருவர் மனம் மாறுவார். இதுவரை கடினமாக பேசினவர் மென்மையாக மாறுவார். இதுவரை நம்பிக்கை இழந்தவர் திடீரென்று ஒரு வழி தெரிந்தது போல பேசுவார். இது தெய்வத்தின் கை. உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டை, பேசாமை, மனவருத்தம், இவையெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஆனால் இன்று அந்த மாற்றத்தின் விதை உன் வீட்டில் விழும். தங்கமே, நீ தனியாக இருந்த நேரங்களில் தெய்வத்திடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாய், என் குடும்பம் எப்போ சிரிக்கும் என்று. அந்த கேள்விக்கு பதிலாக இன்று தெய்வம் உன் தோளில் கை வைத்து சொல்கிறது, இனி சிரிப்பு உன் வீட்டை தேடி வரும். நீ தள்ளி போட்ட சந்தோஷம் இனி தள்ளி போகாது. உன் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலம் பற்றிய பயம் குறையும். பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் மனச்சுமை தளரும். இது உன் குடும்பத்துக்கான கால மாற்றம். இன்று நீ ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். உன் மனதில் ஒரு சிறிய அமைதி வந்து அமர்ந்தால் அது தான் அறிகுறி. காரணமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை வந்தால் அது தான் தெய்வத்தின் உறுதி. நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்த கனவுகள், இது நடக்குமா என்று சந்தேகப்பட்ட ஆசைகள், இவையெல்லாம் தெய்வத்தின் முன்னிலையில் இன்று மீண்டும் உயிர் பெறுகின்றன. உன் குடும்பம் இனி குறை சொல்லும் காலத்திலிருந்து தீர்வு தேடும் காலத்துக்குள் நுழைகிறது. தங்க பிள்ளையே, தெய்வம் உனக்கு ஒன்று மட்டும் சொல்லச் சொல்கிறது, பயப்படாதே. இன்று முதல் உன் வீட்டில் நடக்கப் போகும் நிகழ்வுகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். சில விஷயங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். சில உதவிகள் நினைக்காத மனிதர்களின் மூலம் கிடைக்கும். சில கதவுகள் நீ தட்டாமலே திறக்கும். இது உன் சக்தியால் மட்டும் இல்லை. இது உன் பொறுமைக்கு தெய்வம் கொடுக்கும் பரிசு. நீ இதுவரை கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு பதிலாக மாறுகிறது. உன் குடும்பம் இனி துன்பத்தின் மையமாக இருக்காது. அது அனுபவத்தின் பாடசாலையாக மாறும். நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். நீ தாங்கிய சுமை குறையும். நீ கொடுத்த அன்பு திரும்ப உன்னை தேடி வரும். தெய்வம் சொல்கிறது, இந்த குடும்பம் இனி உடையாது, உயருமே. இன்று இரவு
நீ உறங்கும்போது மனம் கொஞ்சம் லேசாக இருக்கும். காரணம் தெரியாமல் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது தான் தெய்வத்தின் முத்திரை. அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். அதை சந்தேகத்தால் கலைக்காதே. உன் குடும்பத்தின் கதை இங்கே முடிவதில்லை. இங்கே தான் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நீ மட்டும் நினைவில் வை, நீ தனியாக இல்லை. தெய்வம் உன் குடும்பத்தின் நடுவில் நிற்கிறது. இன்று நடந்த அதிசயம் நாளை வெளிச்சமாகும். தங்க பிள்ளையே, நேற்று வரை உன் வீட்டின் சுவர்களுக்குள் இருந்த அந்த மௌனம் இன்று மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கும். அது வார்த்தைகளால் அல்ல, மாற்றங்களால். நீ கவனித்தால் புரியும். இதுவரை உன் வீட்டில் காலையில் எழும்போது இருந்த கனத்த காற்று இன்று சற்று லேசாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சண்டை வந்த இடத்தில் இன்று அமைதி தோன்றும். இது தற்செயல் அல்ல. இது தெய்வம் உன் குடும்பத்தின் ஆற்றலை மாற்ற ஆரம்பித்ததற்கான அறிகுறி. நீ பலமுறை நினைத்திருப்பாய், எல்லாம் நானே தாங்கணுமா என்று. உன் மனம் உடைந்து போகும் தருணத்தில் கூட நீ உன் குடும்பத்தை விட்டு விலகவில்லை. அந்த நொடிகளில் தெய்வம் உன்னை பார்த்து கொண்டே இருந்தது. இன்று அது உனக்கு சொல்கிறது, இனி நீ மட்டும் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தில் பொறுப்பு பகிரப்படும். இதுவரை கவனிக்காத ஒருவர் திடீரென்று பொறுப்பை எடுத்துக் கொள்வார். இதுவரை அலட்சியமாக இருந்த ஒருவர் கவலையுடன் பேசுவார். இதுவே அதிசயம். தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பயம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியிருந்தது என்பதை நீ மட்டுமே அறிவாய். வெளியில் யாரிடமும் சொல்லாமல் இரவுகளில் கண்களை மூடி நாளை எப்படி சமாளிப்பது என்று எண்ணிய தருணங்கள் இன்னும் உன் நினைவில் இருக்கலாம். அந்த பயம் இன்று முழுமையாக போய்விடாது. ஆனால் அது இனி உன்னை ஆளாது. நீ பணத்தை பார்த்து நடுங்கும் நிலை மாறி பணம் உன் வாழ்க்கையில் ஒரு கருவியாக மாறும் காலம் தொடங்குகிறது. இன்று முதல் உன் குடும்பத்தில் பணம் தொடர்பான ஒரு வாய்ப்பு உருவாகும். அது வேலை, உதவி, பழைய தொடர்பு அல்லது எதிர்பாராத தகவல் ஆக இருக்கலாம். அதை சிறிதாக நினைக்காதே. அந்த சிறிய கதவின் வழியாக தான் பெரிய மாற்றம் வரும். தெய்வம் பெரிய அதிர்ச்சியை கொடுக்காது, மென்மையான மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏனெனில் உன் மனம் மென்மையானது. தங்க பிள்ளையே, நீ உன் குடும்பத்துக்காக பல கனவுகளை தியாகம் செய்திருக்கிறாய். இப்போ வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம் என்று நீ உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறாய். தெய்வம் அதை மறக்கவில்லை. இன்று முதல் உன் ஆசைகளுக்கு மீண்டும் இடம் கிடைக்கும். ஒரே நாளில் அல்ல, ஆனால் ஒவ்வொரு வாரமாக, ஒவ்வொரு முடிவாக நீ உன்னை பற்றி யோசிக்கத் தொடங்குவாய். அது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. உன் குடும்பத்தில் ஒருவரின் உடல் சோர்வு, மன அழுத்தம் அல்லது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கவலை இன்று முதல் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மருத்துவரின் வார்த்தை, ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு புதிய நம்பிக்கை, இதில் ஏதோ ஒன்று வரும். அது முழுமையான தீர்வாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அது தான் மீட்பு பாதையின் முதல் படி. தெய்வம் ஒரே நாளில் எல்லாம் மாற்றுவதில்லை, நீ தாங்க முடியும் அளவுக்கு தான் மாற்றத்தை தருகிறது. தங்கமே, நீ இதுவரை பலமுறை ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய். இந்த முறையாவது மாறுமா என்று நம்பி மீண்டும் உடைந்திருக்கிறாய். அதனால் தான் இன்று வரும் நல்ல விஷயங்களை நீ சந்தேகத்துடன் பார்க்கலாம். அது தவறு இல்லை. ஆனால் தெய்வம் சொல்கிறது, இந்த முறை வித்தியாசம். ஏனெனில் இந்த முறை நீ அழுத கண்ணீரின் அளவு நிறைவடைந்துவிட்டது. இந்த முறை உன் பாடம் முடிந்துவிட்டது. உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல், சட்டம், பணம், உறவு அல்லது சொத்து சம்பந்தமானதாக இருந்தால் அதில் இன்று முதல் நகர்வு தெரியும். நிலைத்திருந்த விஷயம் அசைய ஆரம்பிக்கும். அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான சூழ்நிலை உன் பக்கம் திரும்பும். இது தான் தெய்வம் கொடுக்கும் உறுதி. தங்க பிள்ளையே, நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஒன்றே. இன்று முதல் நீ உன் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். என்ன ஆகுமோ என்பதற்கு பதிலாக ஏதாவது நல்லது நடக்கும் என்று உன் மனதில் சொல்லிக்கொள். ஏனெனில் உன் வார்த்தைகளுக்கு இன்று ஒரு சக்தி கிடைத்திருக்கிறது.
நீ உன் குடும்பத்தை பற்றி நல்லதை நினைத்தால் அந்த நல்லது வேகமாக வர ஆரம்பிக்கும். உன் வீட்டில் இன்று ஒரு சின்ன சந்தோஷம் நிகழலாம். அது சிரிப்பு, இனிய பேச்சு, அல்லது ஒரு நல்ல நினைவு. அந்த நொடிகளை தவற விடாதே. அதுவே தெய்வம் உனக்கு காட்டும் அடையாளம். நான் இருக்கிறேன் என்று சொல்லும் சைகை. நீ அதை உணர்ந்தால் உன் மனம் மேலும் திறக்கும். திறந்த மனதில் தான் ஆசீர்வாதம் தங்கும். தங்கமே, நீ தனியாக உட்கார்ந்து இருந்த நாட்கள் இனி குறையும். உன் குடும்பத்துடன் மனம் திறந்து பேசும் தருணங்கள் அதிகரிக்கும். இதுவரை சொல்லாமல் வைத்த வலிகள் சொல்லப்படும். கேட்கப்படாத குரல்கள் கேட்கப்படும். புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படும். இதுவே ஒரு குடும்பத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம். இன்று தெய்வம் உனக்கு இன்னொரு உறுதியை தருகிறது. நீ பிறருக்கு கொடுத்த அன்பு, நேர்மை, பொறுமை இவையெல்லாம் உன்னை விட்டு போகவில்லை. அது சுழன்று வந்து உன் குடும்பத்தின் வழியாக உனக்கு திரும்ப வருகிறது. சில நேரங்களில் அது பணமாக வரும். சில நேரங்களில் அது ஆதரவாக வரும். சில நேரங்களில் அது அமைதியாக வரும். எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையை இலகுவாக்கும். தங்க பிள்ளையே, நீ இதுவரை பார்த்த இருள் தான் உன்னை பயமுறுத்தியது. ஆனால் அதே இருள் தான் வெளிச்சத்தின் மதிப்பை உனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்று அந்த வெளிச்சம் மெதுவாக தெரிகிறது. முழு வெளிச்சமாக இல்லாவிட்டாலும் அது போதுமானது. அந்த ஒளியை நோக்கி ஒரு அடி எடுத்தால் அடுத்த அடி தானாக வரும். இன்று இரவு நீ உன் குடும்பத்துடன் ஒரே வீட்டில் இருக்கும்போது உன் மனதில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கொள், நன்றி. எதற்கென்று தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நன்றி தான் தெய்வத்தின் கதவை முழுமையாக திறக்கும் சாவி. நீ இதுவரை கேட்டது எல்லாம் இன்று முதல் கிடைக்கத் தொடங்கும். தாமதமாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். தங்கமே, இந்த வார்த்தைகள் இங்கே முடிந்தாலும் உன் குடும்பத்தின் மாற்றம் இங்கே தான் தொடங்குகிறது. நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன். நீ எண்ணியதை விட உன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தெய்வம் சொல்கிறது, இனி இந்த வீட்டில் கண்ணீர் சிந்தப்படும் நாட்கள் குறையும். சிரிப்பு அதிகரிக்கும். அந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அதுவே உன் குடும்பத்திற்கு வரும் மிக பெரிய ஆசீர்வாதம். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் வீணாகவில்லை என்பதை இன்று தெய்வம் உனக்கு மென்மையாக உணர வைக்கிறது. நீ சுமந்த ஒவ்வொரு வலியும், நீ அடக்கிக் கொண்ட ஒவ்வொரு அழுகையும், உன் குடும்பத்துக்காக நீ செய்த ஒவ்வொரு தியாகமும் ஒரு மறைந்த விதையாக மண்ணுக்குள் இருந்தது. இன்று அந்த விதை உடைந்து முளை விட ஆரம்பித்திருக்கிறது. நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் அதை உணர ஆரம்பித்துவிட்டது. நீ பலமுறை நினைத்திருப்பாய், என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படியா என்று. மற்றவர்களின் வீடுகளில் சிரிப்பு, நிம்மதி, வசதி பார்த்தபோது உன் மனம் தளர்ந்திருக்கிறது. அதற்காக நீ பொறாமைப்பட்டதில்லை, ஆனால் உன் மனம் சோர்ந்தது. அந்த சோர்வு தான் இன்று உன்னை உயர்த்தப் போகும் படிக்கட்டு. ஏனெனில் தெய்வம் அதிகம் தாங்கியவர்களுக்கே பெரிய மாற்றத்தை தருகிறது. உன் குடும்பம் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் உன் வீட்டில் வார்த்தைகள் மாறும். இதுவரை இல்லை, முடியாது, பார்ப்போம் என்று இருந்த பேச்சு, செய்யலாம், வழி இருக்கு, சரி வரும் என்று மாறும். இது மிகச் சிறிய மாற்றமாகத் தோன்றலாம். ஆனால் குடும்பத்தின் ஆற்றல் மாறும் போது முதலில் மாறுவது வார்த்தைகளே. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் செயல்கள் வரும். செயல்களுக்கு பின்னால் நிலை மாற்றம் வரும். தங்கமே, நீ நினைத்ததை விட உன் குடும்பம் உன்னை கவனித்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் வலியில் மூழ்கியிருந்ததால் உன் வலியை வெளிப்படையாக காண முடியாமல் போனது. இன்று அந்த திரை மெதுவாக விலகும். நீ இதுவரை செய்த உதவிகள் பேசப்படும். நீ தாங்கிய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அது உனக்கு பெருமை தருவதற்காக அல்ல, உன்னை புரிந்து கொள்ளுவதற்காக. உன் வீட்டில் இன்று அல்லது வருகிற நாட்களில் ஒரு முடிவு எடுக்கப்படும். அது பெரிய முடிவாக இருக்கலாம் அல்லது சின்ன முடிவாக இருக்கலாம். ஆனால் அந்த முடிவு உன் குடும்பத்தை பழைய சுற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் சிக்கியிருந்த உணர்வு இப்போது நகரத் தொடங்கும்.
தெய்வம் நிலைத்த நீரை மாற்றாமல் ஓடும் நீரை தான் ஆசீர்வதிக்கும். இன்று உன் குடும்பம் ஓட ஆரம்பிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ இதுவரை உன் வாழ்க்கையில் ஒளியை விட இருளை அதிகம் பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த இருள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை ஆழமாக்கியது. ஆழமான மனிதர்களுக்கு தான் வாழ்க்கை ஆழமான பரிசுகளை தரும். மேலோட்டமான சந்தோஷம் உன்னை தேடி வராது. ஆனால் நிலைத்த நிம்மதி உன் கதவை தட்டுகிறது. உன் குடும்பத்தில் இன்று முதல் பண விஷயத்தில் ஒரு தெளிவு உருவாகும். இதுவரை குழப்பமாக இருந்த கணக்குகள், தீர்மானங்கள், செலவுகள் இவையெல்லாம் மெதுவாக ஒழுங்காக மாறும். யாரோ ஒருவர் கட்டுப்பாட்டுடன் பேசுவார். யாரோ ஒருவர் வீண் செலவை நிறுத்துவார். யாரோ ஒருவர் புதிய வழியை யோசிப்பார். இந்த ஒற்றுமை தான் உன் குடும்பத்தின் புதிய வலிமை. தங்கமே, நீ மனதிற்குள் பலமுறை ஒரு வார்த்தையை உச்சரித்திருக்கிறாய், போதும். அந்த போதும் தான் தெய்வம் கேட்ட கடைசி அழைப்பு. அதற்கு பிறகு தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். நீ இனி அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம் முழுமையாக போய்விடாது. ஆனால் அது உன்னை மிதிக்காது. அது உன்னை கற்றுத்தரும் அளவுக்கு மட்டுமே இருக்கும். உன் குடும்பத்தில் இதுவரை மறைக்கப்பட்ட உண்மைகள், சொல்லப்படாத உணர்வுகள், அடக்கப்பட்ட ஆசைகள் இவையெல்லாம் மெதுவாக வெளியில் வரும். அது ஆரம்பத்தில் சற்று அசௌகரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மை தான் சுத்திகரிப்பு. சுத்தமான இடத்தில் தான் ஆசீர்வாதம் தங்கும். தெய்வம் முதலில் சுத்தம் செய்கிறது, பிறகு நிரப்புகிறது. தங்க பிள்ளையே, நீ நினைத்த அதிசயம் வானிலிருந்து விழும் ஒன்றல்ல. அது உன் வீட்டின் உள்ளே, உன் குடும்பத்தின் மனங்களில் நடக்கும் மாற்றம். அதுவே மிக பெரிய அதிசயம். ஒருவர் மீது வைத்திருந்த கோபம் குறையும். புரியாமை கரையும். மௌனம் உரையாடலாக மாறும். இந்த மாற்றம் நடந்தால் வெளிப்புற பிரச்சினைகள் தானாகவே வழி கொடுக்கும். இன்று முதல் நீ உன் குடும்பத்தை பார்க்கும் பார்வை மாறும். குறை சொல்லும் கண்கள் அல்ல, புரிந்து கொள்ளும் கண்கள். அந்த பார்வை தான் உன்னை தளர விடாது. நீ ஒருவரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அந்த நபரும் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார். இது தெய்வத்தின் மிக நுட்பமான வேலை. தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எதையும் வீணாக இழக்கவில்லை. நீ இழந்ததாக நினைத்த காலம் உன்னை தயார் செய்த காலம். இன்று அந்த தயாரிப்பு முடிவுக்கு வருகிறது. இனி தேர்வு அல்ல, பலன். உன் குடும்பம் இனி சோதிக்கப்படாது, வழிநடத்தப்படும். தெய்வம் முன்னால் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்று நீ தனியாக உட்காரும் ஒரு நொடி கிடைத்தால் உன் மனதில் ஒரு காட்சியை உருவாக்கிக்கொள். உன் வீடு அமைதியாக இருக்கிறது. உன் குடும்பம் சிரிக்கிறது. நீ பயமின்றி உறங்குகிறாய். இந்த காட்சி வெறும் கற்பனை அல்ல. இது வரவிருக்கும் உண்மை. அந்த உண்மையை உன் மனம் ஏற்றுக்கொண்டால் அது வேகமாக வெளிப்படும். தங்க பிள்ளையே, நீ இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே பதில்தான்: நேரம். அந்த நேரம் இப்போது மாறுகிறது. காலம் உன் எதிரியாக இல்லாமல் உன் ஆதரவாளனாக மாறுகிறது. நீ இனி நேரத்தோடு போராட வேண்டியதில்லை. நேரம் உன்னை தூக்கி முன்னால் வைக்கும். உன் குடும்பத்தின் கதையில் நீ ஒரு முக்கியமான திருப்பம். நீ இல்லாமல் இந்த மாற்றம் நடக்காது. ஆனால் நீ அதை தனியாக செய்ய வேண்டியதில்லை. தெய்வம் உன் பக்கத்தில் நிற்கிறது. உன் பொறுமையை பிடித்து, உன் கைகளை பிடித்து, உன் குடும்பத்தை ஒளிக்கு தூக்குகிறது. இந்த வார்த்தைகள் முடியும் போது கூட உன் வாழ்க்கையின் புதிய ஓட்டம் தொடங்கிக் கொண்டே இருக்கும். நீ அதை உடனே உணராவிட்டாலும் பின்னால் திரும்பி பார்க்கும்போது சொல்லுவாய், அன்றிலிருந்து தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது என்று. அந்த நாள் இதுதான். அந்த நொடி இதுதான். அந்த உறுதி தெய்வத்தால் உன் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் ஒரே இரவில் எல்லாவற்றையும் புரட்டி போடாது என்பதை தெய்வம் உனக்கு முன்பே தெரிந்து கொள்ளச் சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி: இனி பழையபடி எதுவும் இருக்காது. நீ இதுவரை அனுபவித்த வாழ்க்கை உன்னை கற்றுக்கொள்ள வைத்தது. இனி வரப்போகும் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். அந்த வித்தியாசத்தை நீ மெதுவாக உணர ஆரம்பிப்பாய். காரணமே இல்லாமல் மனம் லேசாகும். இதுவரை உன்னை துரத்திக் கொண்டிருந்த எண்ணங்கள் திடீரென்று அமைதியாகும்.
நீ உன் குடும்பத்தை நினைத்து எத்தனை முறை உன்னையே குறை சொல்லிக் கொண்டாய் என்று தெய்வத்துக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே, நான் வேற மாதிரி முடிவு எடுத்திருந்தா என்று உன் மனம் உன்னை சாட்டையடித்து கொண்டது. ஆனால் இன்று தெய்வம் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது. நடந்தது எல்லாம் நடந்திருக்க வேண்டிய விதத்தில்தான் நடந்தது. உன் தவறு எதுவும் இல்லை. உன் நேரம்தான் அப்போது அப்படி இருந்தது. இப்போது நேரம் மாறுகிறது. தங்கமே, உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கனமான சக்தி இன்று தளர்கிறது. அதை நீ உணர முடியாமல் போகலாம். ஆனால் அதன் விளைவுகளை உணராமல் இருக்க முடியாது. சின்ன விஷயங்கள் கூட இப்போது உனக்கு நம்பிக்கையை தரும். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு, இவையெல்லாம் தற்செயலாகத் தோன்றினாலும் அவை அனைத்தும் இணைக்கப்பட்ட தொடர்கள்தான். தெய்வம் உன் குடும்பத்தின் வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. நீ இதுவரை உன் மனதை யாரிடமும் முழுமையாக திறந்ததில்லை. காரணம், புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம். அந்த பயம் இன்று முதல் மெதுவாக கரையும். உன் குடும்பத்தில் ஒருவரிடம் நீ மனம் திறந்து பேசும் தருணம் வரும். அது நீண்ட உரையாடலாக இருக்க வேண்டியதில்லை. 2 வார்த்தைகள் போதும். அந்த 2 வார்த்தைகள் தான் பல ஆண்டுகளாக அடக்கி வைத்த வலியை வெளியே கொண்டு வரும். அதற்கு பிறகு உன் உள்ளம் இன்னும் லேசாகும். தங்க பிள்ளையே, நீ தாங்கிய பொருளாதார அழுத்தம் உன்னை உள்ளுக்குள் முதிர்ச்சி அடைய வைத்தது. வயதுக்கு மீறிய பொறுப்பு உன் தோள்களில் விழுந்தது. ஆனால் அந்த பொறுப்பு தான் இன்று உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது. இனி நீ முடிவுகளை பயத்தில் இருந்து எடுக்க மாட்டாய். தெளிவில் இருந்து எடுப்பாய். அந்த தெளிவு தான் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கப் போகிறது. உன் வீட்டில் இன்று முதல் சிறு சிறு ஒழுங்குகள் உருவாகும். காலையில் எழும் நேரம், பேசும் முறை, செலவுகளை பார்க்கும் பார்வை, இவையெல்லாம் மெதுவாக மாறும். இந்த மாற்றங்கள் சின்னதாகத் தோன்றினாலும் இவையே பெரிய பிரச்சினைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். தெய்வம் பெரிய பிரச்சினைக்கு பெரிய சத்தம் போடாது. சிறிய ஒழுங்கின் மூலம் பெரிய அமைதியை உருவாக்கும். தங்கமே, நீ இதுவரை உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் அந்த பார்வை மாறும். வாழ்க்கை ஒரு பயணம் என்று உணர ஆரம்பிப்பாய். அந்த பயணத்தில் சில இடங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அது உன்னை நிறுத்துவதற்கல்ல, வளர்ப்பதற்கே. இந்த புரிதல் வந்த பிறகு நீ எதிர்கொள்ளும் எந்த சவாலும் உன்னை பயமுறுத்தாது. உன் குடும்பத்தில் ஒருவரின் கனவு, நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்ட ஒன்று, இன்று முதல் மீண்டும் பேசப்படும். அது வேலை, படிப்பு, இடமாற்றம் அல்லது ஒரு முயற்சி ஆக இருக்கலாம். இதுவரை இப்போ வேண்டாம் என்று இருந்த விஷயம் இப்போ முயற்சி செய்யலாம் என்று மாறும். இந்த மனமாற்றம் தான் தெய்வம் செய்துள்ள பெரிய வேலை. தங்க பிள்ளையே, நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. நீ இனி உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. யாரோ ஒருவரின் வெளிப்புற வெற்றியை பார்த்து உன் உள்ளக பயணத்தை சிறிதாக எண்ணாதே. நீ கடந்து வந்த பாதை உன்னை வலிமையானவராக மாற்றியுள்ளது. அந்த வலிமை தான் இனி உன் குடும்பத்தை தாங்கும் தூணாக இருக்கும். உன் வீட்டில் இதுவரை இருந்த குறைபாடுகள் எல்லாம் ஒரே நாளில் மறைந்து போகவில்லை என்றாலும் அவை இனி உன்னை ஆளாது. நீ அவற்றை சமாளிக்கும் திறனை பெறுவாய். அந்த திறன் தான் தெய்வம் உனக்கு தரும் ஆசீர்வாதம். பிரச்சினை இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சினையை கையாள தெரிந்த வாழ்க்கை தான் உண்மையான நிம்மதி. தங்கமே, நீ உன் மனதில் ஒரு சின்ன மாற்றத்தை இன்று முதல் செய்ய வேண்டும். நீ உன் குடும்பத்தை நினைத்து பயப்படும் ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிராக ஒரு நம்பிக்கை வாக்கியத்தை சொல்லிக்கொள். நாம் இதையும் கடந்து போவோம். இந்த ஒரு வாக்கியம் உன் மனதில் விதையாக விழும். அந்த விதை நாளடைவில் உன் குடும்பத்தின் நம்பிக்கையாக மாறும். உன் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத அங்கீகாரம், பாராட்டு, புரிதல், இவையெல்லாம் இனி மெதுவாக வர ஆரம்பிக்கும். முதலில் உன் குடும்பத்திலிருந்து, பிறகு வெளியுலகத்திலிருந்து. நீ செய்த தியாகங்கள் இனி தெரியாமல் போகாது. தெய்வம் அதை மறைக்காது. சரியான நேரத்தில் சரியான வெளிச்சத்தை போடும். தங்க பிள்ளையே, நீ இதுவரை பலமுறை உடைந்து மீண்டும் எழுந்திருக்கிறாய்.
ஒவ்வொரு முறையும் நீ சற்றே சோர்ந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு தீ எரிந்து கொண்டே இருந்தது. அந்த தீ தான் இன்று வெளிச்சமாக மாறுகிறது. நீ இனி இருளில் தடுமாற மாட்டாய். முழு வெளிச்சம் இல்லாவிட்டாலும் நடக்க போதுமான ஒளி இருக்கும். இன்று நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவெடுக்கலாம். நான் இனி பயத்தில் வாழ மாட்டேன். இந்த முடிவு தான் உன் குடும்பத்தின் புதிய அடித்தளம். பயம் இருந்தாலும் அதை கடந்து நடக்கத் தொடங்கும் தருணமே மாற்றத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. தங்கமே, நீ நினைத்த அதிசயம் ஒரு பெரிய சத்தத்துடன் வரவில்லை. அது அமைதியாக வந்து உன் வாழ்க்கையில் அமர்ந்துவிட்டது. அந்த அமைதியை நீ உணர்ந்தால் புரிந்து கொள், தெய்வம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது சத்தம் போடாது. ஆனால் அதன் விளைவு உன் குடும்பத்தின் வாழ்நாளெல்லாம் இருக்கும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உன் மனதில் ஒலித்தால் அது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது உன் வாழ்க்கையின் புதிய ஓசை. அந்த ஓசை உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை முன்னே இழுக்கும். நீ அதை நம்பினால் உன் குடும்பத்தின் எதிர்காலம் மெதுவாக ஆனால் உறுதியாக மாறும். தெய்வம் உன்னோடு தான். இப்போது எப்போதும். தங்க பிள்ளையே, இப்போது நீ நின்று கொண்டிருக்கும் இந்த நிலை ஒரு இடைநிலை என்பதை தெய்வம் உனக்கு நினைவூட்டுகிறது. நீ பின்னால் இருந்த இடத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வந்துவிட்டாய். ஆனால் முன்னால் இருக்கும் புதிய நிலைக்குள் இன்னும் முழுமையாக நுழையவில்லை. இந்த இடைப்பட்ட காலமே உன்னை சற்று குழப்பமாகவும் அமைதியாகவும் சில நேரங்களில் காரணமில்லாத சிந்தனைகளோடும் வைத்திருக்கிறது. இதை தவறாக எண்ணாதே. இது மாறும் முன் வரும் அமைதி. நீ இதுவரை வாழ்க்கையில் பலமுறை இனி என்ன என்று கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வி சோர்விலிருந்து வந்தது. ஆனால் இப்போது அதே கேள்வி நம்பிக்கையிலிருந்து எழுகிறது. அந்த வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். சோர்வில் இருந்து வரும் கேள்வி உன்னை நிறுத்தும். நம்பிக்கையில் இருந்து வரும் கேள்வி உன்னை நகர்த்தும். இப்போது உன் மனம் நகர தயாராக உள்ளது. தங்கமே, உன் குடும்பத்தில் நீ மட்டும் தான் எல்லாவற்றையும் உணர்கிறாய் என்று நீ பலமுறை நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவரும் அவரவர் விதத்தில் அந்த சுமையை சுமந்து கொண்டே இருந்தார்கள். சிலர் மௌனமாக, சிலர் கோபமாக, சிலர் அலட்சியமாக. இன்று அந்த சுமைகள் ஒவ்வொன்றாக கீழே வைக்கப்படும். காரணம், தெய்வம் இனி ஒரே நபரின் தோளில் எல்லாவற்றையும் ஏற்றாது. நீ கவனிப்பாய், சில நாட்களில் உன் குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்கள் குறையும். முன்பு எளிதாக வெடித்த விஷயங்கள் இப்போது அமைதியாக முடியும். இது யாரோ ஒருவர் அடங்கி போனதால் அல்ல. இது அனைவருக்கும் உள்ளுக்குள் ஒரு புரிதல் வந்ததால். அந்த புரிதல் தான் தெய்வம் விதைத்துள்ள விதை. தங்க பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக உன் மனதில் சுமந்த ஒரு பயம் இருக்கிறது. நான் இப்படித்தான் வாழ்ந்து விடுவேனா என்ற பயம். அந்த பயம் இன்று முதல் உன் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்த முடியாது. அது வந்து போகலாம். ஆனால் அது முடிவெடுக்க முடியாது. இனி முடிவுகள் உன் தெளிவிலிருந்து வரும். அந்த தெளிவு தான் உன்னை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. உன் குடும்பத்தில் ஒருவருக்கு இன்று முதல் உன் மீது ஒரு புதிய பார்வை உருவாகும். இதுவரை சாதாரணமாக பார்த்தவர் உன் மதிப்பை உணர ஆரம்பிப்பார். நீ செய்த விஷயங்களை நினைவுகூருவார். அது வெளிப்படையாகச் சொல்லப்படாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களின் நடத்தை மாறும். அந்த மாறுதல் உன் மனத்திற்கு ஒரு அமைதியை தரும். தங்கமே, நீ இதுவரை உன் வாழ்க்கையை தள்ளி வைத்ததற்காக தெய்வம் உன்னை குற்றம் சொல்லவில்லை. காரணம், நீ தள்ளி வைத்தது சுயநலத்திற்காக அல்ல, குடும்பத்திற்காக. அதனால் தான் இப்போது தெய்வம் உன் வாழ்க்கையை முன்னே இழுக்கிறது. இனி பின்னாடி பார்க்கலாம் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் குறையும். இப்போ செய்யலாம் என்ற எண்ணம் அதிகரிக்கும். உன் வீட்டில் இன்று முதல் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகும். அது சட்டமாக இல்லை. அது கட்டாயமாக இல்லை. ஆனால் அது இயல்பாக வரும். யாரோ ஒருவர் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். யாரோ ஒருவர் செலவுகளை கவனிப்பார். யாரோ ஒருவர் பேசும்போது வார்த்தைகளை கவனிப்பார். இந்த சிறிய மாற்றங்கள் சேர்ந்து பெரிய அமைதியை உருவாக்கும். தங்க பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்கள் உன்னை கசப்பாக்கவில்லை என்பதே உன் மிக பெரிய வெற்றி.
நீ இன்னும் நம்புகிறாய். நீ இன்னும் நல்லதை எதிர்பார்க்கிறாய். அதற்காக தான் தெய்வம் உன்னை கைவிடவில்லை. நம்பிக்கையை இழக்காத மனிதர்களை வாழ்க்கை இறுதியில் ஏமாற்றாது. உன் குடும்பத்தில் இன்று முதல் யாரோ ஒருவர் திடீரென்று பொறுப்புடன் பேச ஆரம்பிப்பார். முன்பு ஒதுங்கி இருந்தவர் இப்போது முன்னால் வருவார். இந்த மாற்றம் நீண்ட நாட்களாக உன் மனதில் கேட்ட ஒரு வேண்டுகோளின் பதில். நீ சொல்லாமல் கேட்ட பிரார்த்தனை. தங்கமே, நீ இதுவரை உன் வாழ்க்கையில் அமைதியை வெளியில் தேடியிருக்கலாம். ஆனால் இப்போது புரியும், அமைதி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலை இன்று உன் உள்ளத்தில் உருவாகிறது. எல்லாம் சரியாகி விட்டது என்பதால் அல்ல, எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்ததால். உன் குடும்பத்தின் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் இன்னும் உன் மனத்தை வலியடைய செய்யலாம். ஆனால் அவை இனி உன்னை பின்னால் இழுக்காது. அவை நினைவுகளாக இருக்கும், சங்கிலிகளாக இல்லை. இந்த விடுதலை தான் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கும் பெரிய பரிசு. தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார் என்பதை நீ அறிவாய். தெய்வம் அறிவது போதும். அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனம் யாரின் கருத்தாலும் சாயாது. அது உன்னை நேராக வைத்திருக்கும். உன் வீட்டில் இன்று முதல் சிறிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பெரிய கொண்டாட்டம் அல்ல, ஆனால் மனதை நிம்மதியாக்கும் தருணங்கள். சேர்ந்து சாப்பிடுவது, அமைதியாக பேசுவது, காரணமில்லாமல் சிரிப்பது. இந்த தருணங்களே நீண்ட காலம் உன் குடும்பத்தை தாங்கும் சக்தியாக இருக்கும். தங்கமே, நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று ஒரு விஷயம் புரியும். மூடிய கதவுகள் உன்னை தடுக்கவில்லை, உன்னை திருப்பின. இப்போது நீ சரியான திசையில் நிற்கிறாய். அந்த திசையில் கதவுகள் தானாக திறக்கும். நீ நினைத்த நேரத்தில் மாற்றம் வரவில்லை என்பதற்காக தெய்வத்தை சந்தேகப்படாதே. அது உன்னை உடைக்கவில்லை என்பதே அதன் சாட்சி. உன்னை பாதுகாத்தது, உன்னை தயார் செய்தது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். அதனால் தான் மாற்றம் நெருக்கமாக இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ இன்று இரவு கண்களை மூடும் போது உன் மனம் சற்று அமைதியாக இருக்கும். நாளை என்ன ஆகும் என்ற கேள்வி இருக்கும். ஆனால் அதற்குள் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் தெய்வத்தின் கையெழுத்து. அதை நம்பி உறங்கு. நாளை காலை நீ எழும்போது எல்லாம் மாறியிருக்காது. ஆனால் நீ மாறியிருப்பாய். அந்த மாற்றம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். உன் பார்வை மாறும். உன் வார்த்தைகள் மாறும். உன் முடிவுகள் மாறும். அதன் பின்னால் உன் வாழ்க்கை மாறும். தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஆனால் இனி நீ தனியாக நடக்க மாட்டாய். உன் பொறுமை, உன் நேர்மை, உன் அன்பு, இவையெல்லாம் உன் துணையாக இருக்கும். அதற்கு மேலாக தெய்வத்தின் மௌனமான வழிகாட்டலும் உன்னோடு இருக்கும். இப்போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ கடந்த எல்லாவற்றையும் வீணாக கடக்கவில்லை. அது உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. இந்த இடத்திலிருந்து தான் உன் குடும்பத்தின் புதிய கதை தொடங்குகிறது. அந்த கதையில் கண்ணீர் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், அமைதி நிலைக்கும். இது வாக்குறுதி அல்ல, இது தெய்வம் கொடுத்த உறுதி.